பழக்கங்கள். அந்த விருந்தினால் அவர்களுக்கு அவர்களில் ஏற்படுகிற கண்ணீர்கள் கூட பாதிப்பில்லாமல் போய்விடும். ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. நம்ம என்ன நடந்தாலும் சரி, என்ன நடக்காட்டியும் சரி, அதை பற்றி சிந்திக்கிறது இல்லை. 4 பேருக்கு உணவு கொடுப்பதில் நாம் யாரும் சிந்திப்பதில்லை. சல்மான் பாரிஸ் ரலியல்லாஹு பெருமானார்ட்ட வந்து கேட்டாங்க, நாயகமே எனக்கு உபதேசம் செய்யுங்கன்னு கேட்டாங்க. எனக்கு ஏதாவது உபன்யாசம் செஞ்ச என்று கேட்ட உடனே பெருமான் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அப்து சலாம், சலாம் சொல்லுங்கள். யாரை பார்த்தாலும் என்ன செய்யுங்க, சலாம் சொல்லுங்கள் என்று சொன்னாங்க. இன்னைக்கு சலாமும் குறைஞ்சு போச்சு, சலாமும் குறைஞ்சு போச்சு, கலாமும் குறைஞ்சு போச்சு. யாராவது சலாம் சொன்னா கூட பதில் சொன்னா ஏதாவது கேட்டுருவாரான்னு யோசிக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து விட்டது. ஏதாவது கிட்டாபு கையில வச்சுட்டு மஞ்சள் பைய வச்சுக்கிட்டு சலாம் அலைக்கும் தானா, ஏன் வந்திருக்கிற மோலாளி இல்ல அப்படின்னு சொல்ற வரைய சூழ்நிலைகள் வந்து விட்டது. எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னா, அது மாதிரி காலங்களும் மாறி போய்விட்டது, நாமும் மாறி போய்விட்டோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலங்களிலே அதுவெல்லாம் இல்லை. அதுபோன்று அவர்கள் வாழ்க்கையிலே நல்ல முறையிலே நடந்தார்கள். அதுபோன்று பிரியமான விஷயங்களில் அவர்கள் நடந்து கொண்டார்கள் என்பது வாழ்க்கை வரலாறுகள் நமக்கு சொல்லும். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதைத்தான் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். சல்மான் பாரிஸ் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, அப்து சலாம், சலாமை பரப்புங்கள், சொல்லுங்கள் கூட சொல்ல, சலாமை அப்து பரப்புங்கள், எல்லாத்துக்கும் சொல்லுங்க. அதுக்கு அடுத்து சொன்னாங்க, பசித்தவர்களுக்கு உணவளியுங்கள் அல்லது விருந்தளியுங்கள். இன்னைக்கு விருந்து நம்முடைய ஊடுகளில் குறைஞ்சு போச்சு. அதனால சமுதாயம் இன்னைக்கு எல்லா மனிதருக்கு மத்தியிலும் நாம் மற்றகமா போயிட்டோம், மதிப்பில்லாம போச்சு. நம்ம காரணம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதைத்தான் சொன்னார்கள், சலாம் சொல்லுங்கள், உணவளியுங்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹ் ஒரு ஆயத்துல கூட சொல்லுவான், நாளை மறுமையிலே அல்லாஹ் கேட்பானா, எப்படி கேட்பானா, உணவு அளிக்க நான் தூண்டம் கூட இல்லையான்னு கேட்பானா. அல்லாஹ், உங்களில் யாராவது உணவளிக்க கூட நீங்க தூண்டவில்லையா அப்படின்னு கேட்பானா. அதனால உணவளிப்பை தூண்டுகிறது கூட நன்மையா. உணவு சாப்பாடு போடுங்க, நீங்க நிறைய பேருக்கு விருந்து போடுங்க என்று சொல்வது கூட நமக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த நடைமுறைகளில் உண்டானது. அடுத்து சொன்னார்கள், குஹ்பா, நீங்கள் அன்போடு தோழர்களுக்கு நீங்க நல்ல முறையில விருந்து கொடுங்க. ஜாபீர் ரலியல்லாஹு அவங்க என்ன செய்வாங்கன்னா, பெருமானாருக்கு அடிக்கடி விருந்து கொடுப்பாங்க. அவங்க பெரிய கொடை வல்லவங்க. எந்த அளவுக்கு சொன்னா, பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இக்கட்டான நேரத்தில் கூட விருந்து கொடுத்தவங்க. கைபர் போர்க்களம், அந்த அகழி போர்க்களத்துல கூட பெருமானார் பசியாகி இருக்கிறாங்க. ஒரு சஹாபி ஒரு கல்ல கட்டிக்கிட்டு வந்து பெருமான் தூக்கி காமிக்கிறாங்க, ஜிப்பாவை தூக்கி, நாயகமே எனக்கு பசி அதிகமா இருக்கு, ஒரு செங்கல் கட்டி இருக்கிறேன். அதுக்கு பெருமானார் ஒண்ணுமே சொல்ல, பெருமாள் தங்க வயிறத்துக்கு